Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.2 question number 4. Question pathina I purchased a hair dryer for rupees 5400 including 8% VAT. Find the price before VAT was added. So எப்பவுமே ஒரு item purchase பண்றோம்னா அந்த itemக்கு some tax போடுவாங்க. So அந்த ஐட்டத்தோட ரேட் plus tax அது ஈக்குவல் தான் வந்து பில் அமௌண்ட். ஸோ பில் அமௌண்ட் வந்து அந்த காஸ்ட் ஐட்டத்தை விட எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டேக்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, பில் அமௌண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு ஓகே காஸ்ட் ஆஃப் த பர்டிகுலர் ஐட்டம். இங்கே என்ன காஸ்ட், ஹேர் ட்ரையர். ஸோ காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர் பிளஸ் டேக்ஸ். இங்கே என்ன டேக்ஸ், வேட். ஓகே ஸோ இப்போ பில் அமௌண்ட் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க என்னது 5400. ஓகே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் த ப்ரைஸ் பிஃபோர் வேட் வாஸ் ஆடட். ஓகே அதாவது காஸ்ட் ஆஃப் த ஒரிஜினல் ஹேர் ட்ரையர் தான் கேட்குறாங்க. ஓகே வேட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அமௌண்ட் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பில் அமௌண்ட் ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க, அது வந்து 5400. ஓகே வேட் கொடுக்கல, பட் வேட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. வேட் பர்சன்டேஜ் வந்து 8%. ஓகே காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர் என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ லெட் காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வேட் அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே பட் வேட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. வேட் அமௌண்ட் என்ன, வேட் அமௌண்ட் வந்து வேட் பர்சன்டேஜ் இன்டு காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர். என்ன ஒரிஜினல் ப்ரைஸோ அதை மல்டிப்ளை பண்ணும். ஓகே காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர். ஸோ வேட் பர்சன்டேஜ் என்ன, 8%. ஓகே ஸோ 8%னா 8/100ன்னு எழுதிக்கலாம். காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர் என்னது, அது எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ 8 into x வந்து 8x டிவைடட் பை 100. இதுதான் வந்து வேட் அமௌண்ட். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்கு போயிடலாம். ஓகே பில் அமௌண்ட் என்ன, 5400. ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஹேர் ட்ரையர் பிளஸ் வேட் அமௌண்ட். ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் ஹேர் ட்ரையரையும் வேட் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு பில் அமௌண்ட் வந்துடும். ஓகே இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா. அதை இந்த மாதிரி திருப்பி எழுதிக்கிறேன். ஓகே ஸோ காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேட் அமௌண்ட் என்னது 8x/100. ஓகே பில் அமௌண்ட் என்ன 5400. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா எக்ஸ் தான் என்னது காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர். ஸோ டினாமினேட்டரில் எல்சிஎம் வந்து 100 வச்சுக்கலாம். ஸோ இப்போ 100ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். 100x + 8x which is equal to 5400. ஸோ 100 + 8 பார்த்தீங்கன்னா 108x. ஓகே 108x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 5400. ஸோ இப்போ இதுலேருந்து எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5400. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 108 டிவைட் பை 100 இருக்குது. ரைட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ நியூமரேட்டரில் 100 போயிடும், டினாமினேட்டரில் 108 வந்துடும். ஓகே ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 3 3s are 9, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 18 ஆயிரும். 6 3s are 18, 3 1s are 3, பேலன்ஸ் ஒரு 2 24 ஆயிரும். 8 3s are 24, 00 எண்டில் இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 6 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 6 6s are 36, 6 3s are 18, 00 இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். அகெயின் 6 டேபிள், 6 1s are 6, 6 5s are 30, இங்கே ஒரு 0, ரைட். ஸோ அப்போ நியூமரேட்டரில் 50 into 100 இருக்குது. அப்போ 5000. 50 into 100 என்ன 5000. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 5000. எக்ஸ்ன்னு தான் என்னது காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர். அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆன்சர். ஓகே ஸோ காஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரையர் வந்து 5000. காஸ்ட் ஆஃப் ஹேர் ட்ரையர் it is equal to rupees 5000. Okay, thank you, thanks for watching.